இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, பேராகிராஃபில் எப்படி 5 out of 5 மார்க் வாங்குறது அப்படின்றத கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் மைடியா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு கன்னியாக் எஜுகேஷன் சேனல். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் முடியும் ஆன்சர் கீ, இந்த மாதிரி டீச்சர்ஸுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ், நோட்ஸ் அப்ளேஷன், திறன், அது மாதிரி நிறைய நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். லைவ் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். 2 to 3 இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி 2025. நிறைய பேருக்கு இந்த 50+ எடுக்க முடியல சார், எனக்கு வந்து என்ன சார் நான் பண்ணுறது இங்கிலீஷில், எப்படி நான் 80+ to 70 வாங்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம். கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னலாம் இருக்குது, எப்படி நீங்கள் அதை அட்டன் பண்ணி மார்க் வாங்கணும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் 2 மார்க் ப்ரோஸு, போயமு கம்ப்ளீட்டாக ஒன் ஷாட்டாக நீங்கள் செக் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டுக்கோங்க. அந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1ல் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். சினானிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 கேட்பாங்க. அப்புறம் ஆண்டனிம்ஸில் வந்து 4, 5, 6 வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்தவரை புக் பேக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த 14 1 மார்க்ஸுக்குமே புக் பேக் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடிஷனலாக நீங்கள் படிக்கணும்னா எந்தெந்த கைட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் அப்ரிவேஷன், அப்புறம் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, காம்பவுண்ட் வேர்டு, பிரேசல் வெர்பு, அப்புறம் சிங்குலர் ப்ளூரல், அப்புறம் லிங்கர்ஸு, ப்ரிப்போசிஷன், டென்சஸ். ஓகேங்களா, டன். இதுதான் உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான பேட்டர்னு. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்த்துட்டிங்கன்னா 3 into 2 6 மார்க்ஸ். அதில் 2 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 to 18. நெக்ஸ்ட் செஷன் 2ல் 3 into 2 6 மார்க், அதாவது பொய்டிக் லைன்ஸ் கேட்பாங்க. அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸு 3 into 2 6 மார்க்ஸு. நெக்ஸ்ட் இந்த கிராமர் பார்ட், இந்த கிராமர் பார்ட்டில் தான் நிறைய பேர் வந்து அட்டனே பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். இதில் 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது எப்படி தான் அட்டன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புக் பேக் தான் கேட்பாங்க. முதல்ல புக் பேக்கை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சுவேட் த ஃபாலோயிங் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச், எல்லாமே ஃபஸ்ட்டு புக் பேக் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ஈஸி தானே. லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்த்தோன்னே முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இன்ட்ராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸலமேட்ரியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் பை அப்படின்னு அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்லாம் நம்ம மாற்றணும். அதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்டன் பண்ண எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ், பஞ்சுவேட், ரீஅரேஞ்ச், இதுதான் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 28 பார்த்துட்டிங்கன்னா ரோட் மேப்பு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 3 பேராகிராஃப் கொஸ்டின் நம்பர் 29 to 32. நெக்ஸ்ட் செஷன் 3 பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸ், ரீஅரேஞ்சு, அப்புறம் பேசேஜ் கொடுத்து கேட்கறது. நெக்ஸ்ட் செஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 into 5 20 மார்க்ஸ். இந்த 20 மார்க்ஸ் தான் என்ன பண்ணணும், நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக நீங்கள் கொடுக்கணும். அதில் என்னென்ன இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், லெட்டர் ரைட்டிங்கு, நோட்டீஸு, அப்புறம் பிக்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சம்மரி ரைட்டிங். இதில் நீங்கள் எனி 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். எது ஈஸியாக அட்டன் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணலாம், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் காம்ப்ளிகேஷன், எரர் ஸ்பாட்டிங். இந்த 4 அட்டன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அந்த அட்டன் பண்ணுற விதம் தான் இருக்குது. சரிங்களா, ஓகேம்மா. நெக்ஸ்ட் பார்ட் 4ல் பார்த்து ரெண்டுமே இந்த ஹிண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு 8 மார்க்ஸ்லாம் அந்த பேராகிராஃபாக நீங்கள் மேக் பண்ணி எழுதுறது தான். நெக்ஸ்ட் பேசேஜ் கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்குது. இதுதான் பேட்டர்ன். சரிங்களா, ஓகே. இப்போ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, அப்புறம் அந்த அட்டிக்கு, லைஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட் அண்டு கிரிக்கெட். இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 46ல் இருக்கிறது ஜிக்ஸாக் த ஸ்டோரி ஆஃப் முலன். போதும், இந்த 2 இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா பேராகிராஃப் யூ ஷுட் கெட் 10 மார்க்ஸ் டெஃபினெட்லி. ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோஸில் புக் பேஜ் நம்பரோட சொல்லியிருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. லெசன் 1ல் புக் பேஜ் நம்பர், லெசன் அந்த பேஜ் நம்பர் 5, 2 மார்க்கில் 1 2 3 4 6. நெக்ஸ்ட் லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 34, 2 மார்க்கில் 2 3 5 8 9. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 3ல் பேஜ் நம்பர் 66ல் 2 மார்க்ஸில் 1 4 7 8 9 10. லெசன் 4ல் பேஜ் நம்பர் 99, 2 மார்க்கில் 2 5 8 9. டன். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போயமில் லெசன் 1 பேஜ் நம்பர் 18 19, இது பேஜ் நம்பர் இது. 2 மார்க்ஸில் 1 4 5 7. லெசன் 2 பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 35. 2 மார்க்ஸ் வந்து 1 2 3 6.
லெசன் 3 பேஜ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 85 86 2 மார்க்ஸில் 1 2 4 சரிங்களா. நெக்ஸ்ட் லெசன் 4 பேஜ் நம்பர் என்னது 118 119 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 16 அவ்வளோதான் ஓகேங்களா. அதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சுக்கணும். சரி ரைட்டு. லாஸ்ட்டு அந்த பேராகிராஃப் எப்படி 5 out of 5 வாங்குறது அப்படின்றது தான் நிறைய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் எத்தனை பேர் பேராகிராஃபில் ஃபுல் மார்க் வாங்கிட்டு இருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. 5 out of 5 வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சினாப்சிஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சினாப்சிஸ் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கோங்க. சைட் ஹெட்டிங் ஒரு 4லேருந்து ஒரு 5 சைட் ஹெட்டிங்காவது நீங்கள் இந்த மாதிரி போட்டு எழுதிக்கிட்டு கன்க்ளூஷன் போட்டுட்டு ஃபைனலிஸ்டிக்காக மாரல் அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத மாரல் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் எழுதினாலே போதும். பேராகிராஃப் பொறுத்தவரை காமன் பேராகிராஃப் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ரைட் பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸில் மார்க் தராங்களா அப்படின்றது தெரியல, பப்ளிக் வியூவில் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் பேராகிராஃப் இம்பார்ட்டண்ட்டே சொல்லியிருக்கேன், அந்த பேட்டர்னில் படிச்சுட்டு ஏன்னா 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, அதனால் பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக பார்த்துக்கோங்க. சினாப்சிஸு, இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், அப்புறம் இந்த 4 to 5 சப்மிட்டிங் போட்டுட்டு மாரல் போட்டு எழுதினீங்கன்னா டெஃபினட்டாக 5 out of 5 அப்படின்றது உங்களுக்கு தருவாங்க ஓகேங்களா. ஓகே டன்னு. உங்களுக்கு நான் அந்த 2 மார்க்ஸில் என்னென்ன படிச்சிருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ப்ரோஸில் போயமில் நீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன், பார்த்துட்டு இருந்தால் ஃபுல்லாக பார்க்கவும் தெரிஞ்சிருக்கும். பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஒன் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அப்புறம் அந்த லாஸ்ட் 3 year கொஸ்டின் சொல்லியிருந்தாலும் அதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் 3 year கொஸ்டின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வொக்காபுலரி பார்ட்டை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா. சரி, இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 5 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரோட் மேப் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும், அதாவது ஒன்று தான் இருக்குது. கிராமர் பார்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், சொன்ன மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸு, பஞ்சுவேட்டு, அப்புறம் ரீஅரேஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் 2 மார்க்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வொக்காபுலரி பார்ட் போட்டவரை நான் சொன்ன மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு புக் பேக் படிச்சுக்கோங்க. நம்ம இன்சைடும் கேட்பாங்க, அந்த உங்கள் கைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஃபுல் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொன்ன மாதிரி அப்ரிவேஷன்ஸ், இந்த பார்ட் எல்லாத்தையும் முதல்ல கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இந்த வேலை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே என்ன பண்ணலாம், 80 above அப்படின்றது டெஃபினட்டாக வாங்கலாம் 100க்கு. ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.